மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் 1947 முதல் இதுவரை 7 ஊதியக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களுக்கான சம்பள கட்டமைப்புகள், சலுகைகள் உள்ளிட்டவற்றை தீர்மானிப்பதில் ஊதியக்குழு முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரும்பாலான அரசு நிறுவனங்கள் ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை பின்பற்றுகின்றன. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக்குழு 2014இல் அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டன. இந்த 7வது ஊதியக்குழுவின் பதவிக்காலம் 2026இல் முடிவடைய உள்ள நிலையில் 8வது ஊதியக்குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த குழுவின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8வது ஊதியக்குழு பரிந்துரை வழங்கும் பட்சத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் அகவிலைப்படி பெருமளவு அதிகரிக்கும்.